சென்னை நகரின் புறநகர் பகுதியான வண்டலூரில் பேருந்தில் இருந்து இறங்கி குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாக நடக்கத் தொடங்கினாள் பிரேமா. சிஸ்டர், ஆட்டோ வேணுமா என்று கேட்டவாறே அவளுக்கு அருகில் வந்தான் ஒரு கட்டம் போட்ட சட்டைக்காரன். அவன் அருகில் எந்த ஆட்டோவையும் காணோம். மேலும் அவன் மீது மதுவாடை வரவே, வேணாங்க, இங்க பக்கத்துல தான் வீடு என்று சொல்லிவிட்டு நடையை இன்னும் துரிதப்படுத்தினாள். ச்சே, அப்பா அப்பவே சொன்னாரு, நாளை காலையில கிளம்பலாம், 11 மாச கை குழந்தைய தூக்கிக்கிட்டு தனியா போகாதன்னு சொன்னாரு. கேட்டனா நானு? புருஷன் திட்டுறாருன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு திண்டிவனத்தில் பஸ் ஏறினேன். பஸ் பிரேக் டவுன் ஆகி வீக்கெண்ட் டிராஃபிக்கும் சேர்ந்துக்குச்சு. இப்போ மணி ராத்திரி 1:30 ஆகுது. அவர் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒரு வீட்டு சாவி என்கிட்ட இருக்கிறது நல்லதா போச்சு என்று நினைத்து கொண்டே நடக்கத் தொடங்கினாள். மழை லேசாக தூறிக்கொண்டிருந்தது. டர்க்கி டவலால் குழந்தையை மூடியிருந்தாள். பாவம், நல்ல தூக்கம் இவனுக்கு என்று நினைத்து கொண்டாள். ஒரு கையில் குழந்தையையும் இன்னொரு கையில் பெரிய பையையும் தூக்கி கொண்டு நடப்பது சற்று சிரமமாக இருந்தது அவளுக்கு. ச்சே, இந்த அம்மா எப்பவுமே இப்படிதான். என்னமோ சென்னையில் இல்லாதது எல்லாம் திண்டிவனத்தில் மட்டும் கிடைக்கிற மாதிரி கடை கட்டி அனுப்பிடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நடக்க நான் தானே சிரமப்படுறேன் என்று நினைத்து கொண்டாள். தனியாக குழந்தையுடன் நடந்து போவது சற்று நடுக்கமாக இருந்தது அவளுக்கு. சுற்றி முற்றும் வேறு எந்த ஆட்டோவையும் காணோம். ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். யாரோ 2 பேர் சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்தனர். பரவாயில்ல, யாரோ வராங்க. தோ ஆச்சு, இன்னும் 10 நிமிஷம் நடதான். நல்ல வேலையா இந்த தெருநாய்ங்க தொந்தரவு இன்னைக்கு இல்லை என்று நினைத்து கொண்டே நடந்தாள். செல்லும் வழியில் பெரிய வீடுகளும் அபார்ட்மெண்ட்டுகளும் இருந்தாலும் அங்கு ஒருவித அசாதாரண அமைதி நிலவியது. தெருவாசிகள் அனைவரும் கார்களை ரோட்டில்தான் நிறுத்தியிருந்தனர். தெருமுனையில் திரும்பும்போது இன்னும் கட்டி முடிக்காத வீட்டிலிருந்து 3 பேர் வேகமாக இவளை நோக்கி வந்தனர். உள்ளுணர்வு உறுத்த சட்டென்று எதிர்ப்புறம் திரும்பி நடந்தாள். எதிர்ப்புறம் 2 பேர் மிகவும் வேகமாக இவளை நோக்கி வந்தனர். அதில் அந்த கட்டம் போட்ட சட்டைக்காரனும் இருந்தான். என்ன ஏது என்று யோசிப்பதற்குள் இவள் தோளில் இருந்த குழந்தையை வெடுக்கென்று பிடுங்கினான் ஒருவன். துடித்து போன பிரேமா அபயக் குரல் எழுப்ப முயற்சிக்க தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் கழுத்தை லேசாக இறுக்கினான் ஒருவன். இந்தா, சத்தம் போட்ட குழந்தை கழுத்தை நசுக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். சத்தம் போடாம கூடவா, கொஞ்ச நேரத்தில் விட்டுடுறோம் என்றான் கட்டம் போட்ட சட்டைக்காரன். பிரேமாவிற்கு பயத்தில் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. ஐயோ, அப்பாவின் பேச்சை மீறி வந்தோமே, இப்போது கணவன் உடனிருந்தால் காப்பாற்றுவானே என்று அவள் எண்ணங்கள் அலைப்பாய்ந்தன. தாயுள்ளம் பிள்ளைக்காக பதறியது. பெண்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றவர்களுக்கு மட்டுமே அவள் தேவதை. உடன் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அவள் இளவரசி. கட்டிய கணவனுக்கு மட்டுமே அவள் மகாராணி. ஆனால் இரவில் உலவும் ஓநாய்கள் பெண்களை எப்பொழுதும் இரையாக மட்டுமே பார்க்கும். இதனை பல பெண்கள் மறந்து விடுகிறார்கள். அண்ணா, ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா, அழுது கொண்டே முனகினாள். ஓங்கி கத்த வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. ஆனால் குழந்தையை பற்றிய பயம் அவளுடைய குரலை தானாக அடங்க செய்தது. குழந்தை மூச்சு காற்றுக்கு தடுமாறுவது போல் தெரிந்தது. பேசாம வாடி என்று கையை பிடிக்க வந்தான் கட்டம் போட்ட சட்டைக்காரன். அவனை உந்தி தள்ளியவள் கையில் இருந்த பேகை அவனை நோக்கி கோபமாக எறிந்தாள். பாரா, மாமா கிட்டேயே வேலையை காட்டுறியா என்று லாவகமாக விலகியது அந்த மனித மிருகம். கடவுளே, இரவென்றாலே இந்த மிருகங்களின் நடமாட்டம் தானா? இவர்களின் இச்சைக்கு இணங்கினால் விட்டு விடுவார்களா? அவளின் தாயுள்ளம் பதறியது. நிலை தடுமாறியது. டேய், அவ வாயை புத்தி இழுத்துக்கிட்டு வாடா என்றது வீரியத்தை விட காரியம் பெரிதென்று நினைத்த ஒரு மிருகம். இருடா, பொட்டச்சி என்ன பண்ண போறா? குழந்தை நம்ம கையில தானே இருக்கு என்று சிரித்தது மற்றொரு மிருகம். கையில் இருந்த ஃபீடிங் பாட்டிலை கோபமாக அவனை நோக்கி எறிவதற்கு கையை ஓங்கினாள் பிரேமா. வாமா, வா, ட்ரை பண்ணு என்று 2 கைகளால் அழைப்பது போன்று ஆட்டம் காட்டியது அந்த மிருகம். செய்வதறியாது தவித்து நின்றவளை பார்த்து குரூரமாக சிரித்து கொண்டே பொட்டச்சி என்றது இன்னொரு மிருகம். இயலாமையும் கோபமும் தலைக்கேற சட்டென்று ஃபீடிங் பாட்டிலை பலம் கொண்ட மட்டும் வேகமாக எறிந்தாள் பிரேமா. ஆனால் அந்த மிருகத்தின் மேல் எரியவில்லை, வேறு திசையில் எறிந்தாள். அவள் யூகித்ததைப் போலவே வரிசையாக நின்று கொண்டிருந்த கார்களின் ஒன்றின் மேல் விழுந்தது அந்த பாட்டில். அடிவயிற்றில் அடிபட்ட யானையைப் போல அலறத் தொடங்கியது அந்த கார். வரிசையாக நின்று கொண்டிருந்த மற்ற வாகனங்களும் அலறத் தொடங்கின. ஒரு சில நொடிகளில் இவர்களை சுற்றி இருந்த பல வீடுகளில் விளக்குகள் ஒளிர்ந்தன. தூக்கம் கலைந்து வெளியே வந்த சிலர் பிரேமாவிற்கு நன்கு தெரிந்தவர்கள். ஒரு சிலர் அந்த மிருகங்களை அறிந்திருந்தனர். அரை தூக்கத்தில் வந்த சிலர் அனிச்சை செயலாக அவர்களது செல்போனில் இந்த நிகழ்வை வீடியோ எடுக்க ஆரம்பித்தார்கள். குழந்தையின் கழுத்தை பிடித்திருந்தவனின் கைகள் தளர்ந்தன. குழந்தையை பிடித்திருந்தவன் நடுக்கத்துடன் குழந்தையை பிரேமாவிடம் நீட்டினான்.
தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட குழந்தை பிரேமாவை பார்த்து புன்சிரிப்புடன் தன் 2 கைகளையும் நீட்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.